கள்ளக்குறிச்சி கனியாம்பூர் பள்ளி கலவர வழக்கின் விசாரணைக்கு 82 பேர் ஆஜராகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக 82 பேர் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே இயங்கி வரும் கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமாக உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து ஜூலை 17இல் நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. அப்போது இந்த கலவரத்தை தடுப்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் உயரதிகாரிகள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது பள்ளி வளாகத்திற்கு வெளியே இருந்த காவல்துறையினரை தாக்கியது மற்றும் காவல்துறையினரின் வாகனத்தை எரித்தது தொடர்பான வழக்கில் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் 82 பேரை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜரான 82 நபர்களை அடுத்த மாதம் 17ஆம் தேதி விசாரணைக்கு மீண்டும் நேரில் ஆஜராக நீதிபதி ரீனா உத்தரவிட்டுள்ளார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இளையராஜா.